வடசென்னை வளர்ச்சி திட்டம். வடசென்னையோட மக்கள் தொகை, இடப்பற்றாக்குறை, மக்கள் நெரிசல், போக்குவரத்து நெரிசல், இந்த பகுதி மக்கள் கிட்ட இருந்து வந்த கோரிக்கைகள். முதல்வர் ஐயா அவர்கள் கிட்ட ஒரு கோரிக்கை நாங்கள் வச்சிருந்தோம் வண்ண மீன்கள் சங்கத்தின் சார்பாக. இந்த ரோட்ல கொஞ்சம் நெரிசல்கள் அதிகமாகுது, கொஞ்சம் டிராஃபிக் பீக் டைம்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகுதுனால கொஞ்சம் இடையூறுகள் இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, உதாரணம் சொல்ல மால் மாதிரி சொல்லலாம், ஒரு ஃபிஷ் மால் மாதிரி, அந்த மாதிரி நாங்கள் ஒன்று கோரிக்கை வச்சிருந்தோம். அந்த கோரிக்கையை நம்முடைய முதலமைச்சர் உண்மையாக நாங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு எங்களோட நெருக்கடியை புரிஞ்சுக்கிட்டு பார்க்கிங்கு, கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதையெல்லாம் மனசுல வச்சு இதுக்காகவே தீட்டப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு திட்டம் தான் வடசென்னை வளர்ச்சி திட்டம். சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் வில்லிவாக்கம் பாடி மேம்பாலத்தின் கீழ் சிவசக்தி காலனியில் சுமார் 3.93 ஏக்கர் பரப்பளவில் 53.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச தரத்திலான குளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் 1,25,402 சதுர அடி கட்டிட பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் 2 தளங்களுடன் அமைய உள்ளது. தரைத்தளத்தில் 64 கடைகளும், அலுவலக அறை, 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துமிடமும், முதல் தளத்தில் 70 கடைகளும், 2ஆம் தளத்தில் உணவு விடுதி வளாகம் உட்பட 54 கடைகளும், முற்றத்தில் மீன் வள அமைப்புகள் என மொத்தம் 188 கடைகள் அமைய உள்ளன. சென்னை ராயபுரம் மூலக்கொத்தளத்தில் சுமார் 0.67 ஏக்கர் பரப்பளவில் 14.31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 41,593 சதுர அடியில் அடித்தளம் மற்றும் 2 தளங்களுடன் கூடிய சமுதாய நலக்கூடம் அமைய உள்ளது. சென்னை புரசைவாக்கம் கான்ட்ரான் ஸ்மித் சாலையில் சுமார் 1.04 ஏக்கர் பரப்பளவில் 11.43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 45,198 சதுர அடியில் தரைத்தளம் மற்றும் முதல் தளத்துடன் கூடிய நவீன சலவை கூடம் அமைய உள்ளது. தரைத்தளத்தில் சலவை, இயந்திர மற்றும் துவைக்கும் கூடங்கள், உலர்த்தும் இயந்திரங்கள் மற்றும் துணி தேய்க்கும் இடம், 2 மற்றும் 4 சக்கர வாகன நிறுத்துமிடமும், முதல் தளத்தில் துணி உலர்த்தும் இடம் என 60 அறைகள் கொண்ட நவீன சலவை கூடம் அமைய உள்ளது. புழல் ஏரிக்கரையை மேம்படுத்தும் விதமாக சுமார் 8.17 ஏக்கர் பரப்பளவில் 16.96 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபாதை, இயற்கை காட்சி அமைப்புடன் கூடிய உயர்மட்ட நடைபாதை, மியாவாக்கி காடு வளர்ப்பு, குழந்தைகளுக்கான கண்காட்சி இடம், இயற்கை குளம் உள்ளிட்டவை அனைத்து வசதிகளுடன் அமைய உள்ளன. சென்னை ரெட்டேரி ஏரிக்கரையை மேம்படுத்தும் விதமாக சுமார் 4.38 ஏக்கர் பரப்பளவில் 13.12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நுழைவாயில் அரங்கம், இணைக்கும் பாலங்கள், இயற்கை தோட்டம் மற்றும் பூங்கா, நடைபாதை, சூரிய மின்கலம் கொண்ட நிழல் இருக்கைகள், உடற்பயிற்சி கூடங்கள், குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி, வாகன நிறுத்துமிடங்கள் உள்ளிட்டவை அனைத்து வசதிகளுடன் அமைய உள்ளன. சென்னை குளத்தூர் ஏரிக்கரையை மேம்படுத்தும் விதமாக சுமார் 0.4 ஏக்கர் பரப்பளவில் 6.26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இயற்கை நடைபாதை, படகு சவாரி, குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி, செயற்கை நீர்வீழ்ச்சி, இசை பூங்கா, ஒளிரும் மீன் சிற்பங்கள் உள்ளிட்டவைகள் நவீன வசதிகளுடன் அமைய உள்ளன. சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 115.58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்ததோடு, குளத்தூர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளான உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் 2.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நேர்மை நகரில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள மண்டல உதவி ஆணையர் அலுவலகம், GKM காலனி ஜம்புலிங்கம் தெருவில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம், அயனாவரம் CK சாலையில் 2.72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன சலவை கூடம் மற்றும் 3 நியாய விலைக் கடைகள் என 4 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.